வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் நிதி ஆயோக் அமைப்பின் 11வது நிர்வாக குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். விக்ஷித் பாரத் 2047 இலக்கை எட்டுவதற்கான அனைவரையும் உள்ளடக்கிய மானுட மேம்பாடு என்னும் கருப்பொருள் அடிப்படையில் இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையிலான தலைமையின் கீழ் சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் மற்றும் சப்கா பிரயாஸ் ஆகிய கொள்கைகளால் உந்தப்பட்டு இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டுள்ளது. 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி ஃபெல்லோஷிப், சங்கீத நாடக அகாடமி விருதுகள் மற்றும் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் ஆகியவற்றை கலாச்சார அமைச்சகம் அறிவித்துள்ளது. பல்வேறு துறைகளை சேர்ந்த 108 கலைஞர்களை 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளுக்கு பொதுக்குழு தேர்வு செய்துள்ளது. மறைந்த மாபெரும் புரட்சியாளரும் அழியாத தியாகியுமான ராம் பிரசாத் பிஸ்மிலின் பிறந்தநாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தினார். நாட்டின் நலனை முன்னிறுத்துவதில் ராம் பிரசாத் பிஸ்மிலின் தியாக வரலாறு என்றென்றும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று திரு அமித்ஷா சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய கால்பந்து தொடரான 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை இன்று தொடங்குகிறது. இது அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முந்தைய ஆண்டுகளில் 32 அணிகள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் இம்முறை 48 அணிகள் பங்கேற்பதன் மூலம் இது உலகக்கோப்பை வரலாற்றிலேயே மிகப்பெரிய தொடராக அமைகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.